தமிழ் உறவுகளே வணக்கம். உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரம்சோதி குருமகான் அவர்களின் ஐரோப்பிய நாடுகளுக்கான வருகை சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு அமைய பெற்றுள்ளது. குருமகான் குறிப்பிட்ட நாடுகளில் உள்ள யோகா நிலையங்களில் தியான வகுப்புகளை நடத்தி வருகின்றார். இந்த நாடுகளில் குருமகான் அவர்களின் சீடர்கள், தொண்டர்கள் குருமகான் அவர்களின் பயணங்களை சீர்பட ஒழுங்கமைத்து வருகின்றனர். இப்பொழுது தமிழ் காட்சி ஊடகம் வழியாக ஜெகத்குரு பரம்சோதி குருமகான் அவர்களையும் சந்திக்கின்றோம். வணக்கம் குருமகான் அவர்களே. வணக்கம், சந்தோஷம். உலக சமாதானம் தொடர்பாக தாங்கள் முன்னெடுத்து வரும் பணிகளை எமது தமிழ் உறவுகளும் அறிந்து கொள்வதற்காக, அவர்கள் அதிலே தெளிவு பெறுவதற்காக எடுத்து விளக்குவீர்களா? சர்க்குருவே சரணம். வணக்கம், சந்தோஷம். அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரணத்தில் உள்ள பரம்பொருள் பரம்ஜோதி, மூலப்பொருள், முதல் பொருள், முழுமை பொருள், ஆதியாய் அந்தமாய் அளவற்றதும் எல்லையற்றதும் நிகரற்றதுமான ஆதி பரவெளியில் உள்ள பரம்பொருள் பரம்ஜோதியின் பேரருளின் பெரும் கருணையினால் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். நிறுவனத்திற்கும் நிறுவனத்தில் பணிபுரிகின்றவருக்கும் இந்த நிறுவனத்தில் ஒளிபரப்புகின்ற அத்துணை நிகழ்ச்சிகளையும் கண்டு அறிவில் தெளிவு பெற்று மதி நுட்பம் பெற்று அவர்கள் மகிழ்வுடன் நிறைவுடன் நீடூடி வாழ பரிபூர்ண நல் ஆசிகள். உலக சமாதானம். உலகம் வேறு, தனி மனிதன் வேறு அல்ல. தனி மனிதனே குடும்பமாகிறான், குடும்பமே சமுதாயமாகிறது, சமுதாயம் தேசமாகிறது, தேசமே உலகமாகிறது. ஆக உலக அமைதி, உலக சமாதானம் என்பது தனி மனிதனின் சமாதானத்தின் மூலமே அமைகிறது. ஆகவே தனி மனிதனுக்கு உடல், மனம், அறிவு என்ற மூன்றும், உடல் நலமும் மன வளமும் அதற்கு ஏற்ற பொருள் வளமும் அறிவில் தெளிவும் அறிவில் மதி நுட்பமும் ஞானமும் பெறுகின்ற பொழுது தனி மனிதன் அவனுடைய வாழ்வில் ஆனந்தமும் அமைதியும் அடைகிறான். ஆக தனி மனித அந்த அமைதி மூலம் அவன் இருக்கின்ற குடும்பம் அமைதி பெறுகிறது. குடும்பத்தில் அமைதி நிலவுகின்ற பொழுது அண்டை வீடு, எதிர் வீடு, அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் சாந்தி பெறுகிறது, சமாதானம் பெறுகிறது, அமைதி பெறுகிறது. ஆக தனி மனிதனால் குடும்பம், சமுதாயம், தேசம், உலகம் முழுவதும் அமைதி அடைய முடியும். இதைத்தான் அன்றே நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றார். ஆக தனி மனிதனுடைய நல் எண்ணம் தான் உலகத்தையே ஆட்சிபடுத்துகிறது. ஒரே ஒரு அல்லாத எதிர்மறை எண்ணங்களை உடையவர் ஒருவருடைய எண்ணமே உலகத்தையே அமைதி இழக்கச் செய்கிறது. ஆகவேதான் ஒருவருடைய நல் எண்ணம். ஆக உலக குடும்பத் தலைவர்களின் நல் எண்ணம் குடும்பத்தை நலப்படுத்துகிறது. சமுதாய தலைவர்களின் நல் எண்ணம் சமுதாயத்தையே நலப்படுத்துகிறது. ஒரு இனத் தலைவருடைய நல் எண்ணம் அந்த இனத்தையே நலப்படுத்துகிறது. அதைப் போல தேசத் தலைவரின் நல் எண்ணம் தான் தேசத்தையே அமைதிப்படுத்துகிறது. அதைப் போல உலகத் தலைவர்கள் ஒவ்வொருவரும் அமைதி அடைகின்ற பொழுது உலகமே அமைதி அடைகிறது. ஆகவே நிச்சயம்
உலகம் அமைதி அடையும். அந்த அடைவதற்கான சூழல்கள்தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆக பல்வேறு நாடுகளில் ஏற்படுகின்ற இந்த தேவையில்லாத பிணக்குகள்தான், வேறுபாடுகள்தான் அது உலகத்தையே அமைதி இழக்கச் செய்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஈரான் போர் ஒரு 2 நாடுகளிடையே ஏற்படக்கூடியது அல்ல. அது உலகளாவிய மாற்றத்தை, அசைவை அது ஏற்படுத்துகிறது. உலகத்தில் எங்காவது ஓர் இடத்தில் அல்லாதவை நடக்கின்ற பொழுது அந்த அல்லாதவைகளின் மூலம் அல்லாத விளைவுகள் உலகம் முழுவதும் பரவுகிறது. ஆகவேதான் நல் எண்ணம், நற்செயல்தான் உலகத்தில் நல்ல விளைவை, அமைதியான விளைவை, ஆக்கப்பூர்வமான விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது. ஆக உலகில் உள்ள நல்லவர்களெல்லாம் ஒன்றுபட நிச்சயம் உலகம் நல் உலகமாக மாறும், அமைதி உலகமாக மாறும். அருமை குருமகான் அவர்களே, அதாவது நீங்கள் இந்த உலக அமைதி என்று நீங்கள் சொல்கின்ற பொழுதே உடனடியாகவே எங்களுடைய எண்ணமெல்லாம் அமெரிக்காவையும் ஈரான் நாட்டையும் சென்றடைந்து விட்டன. அவ்வாறு சென்றடைகின்ற நேரத்திலேயே நீங்களும் அந்த அமெரிக்கா ஈரான் பற்றி எடுத்துரைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த அழகான சிந்தனையை, உங்களுடைய இந்த அழகான கருத்தை இந்த உலக நாட்டு தலைவர்கள் உள்வாங்கிக் கொண்டால் நிச்சயமாக உலகில் அமைதி ஏற்படும், அமைதி நிலவும் என்பதில் எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. உலகம் வேறு, தனி மனிதன் வேறு அல்ல என்பதை மிக அழகாக, சிறப்பாக நீங்கள் எடுத்து உரைத்திருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தாங்கள் எமது தாயகம் ஈழத்திரு நாட்டிலும் பல்வேறு பணிகளை பல்கலைக்கழக மட்டங்களிலும் முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அவை பற்றியும் இப்பொழுது எடுத்து கூறுங்கள் குருமகான் அவர்களே. எப்பொழுது இந்த அற்புதமான நாடு, நல்ல நாடு, வளமான நாடு, நல்ல ஆட்சிமை பொருந்திய நாடு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடிமக்களாகிய தமிழ் குடிமக்கள் வாழுகின்ற நாடு. அந்த நாடு உலகம் முழுவதும் தற்பொழுது யுனெஸ்கோ, அதாவது பழம்பெரும் பொருட்களை பாதுகாத்தல், பழம்பெரும் கட்டிடங்களை பாதுகாத்தல், பழமையான பொருட்களை எல்லாம் பாதுகாத்தல், ஆக அழியும் பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வருகின்ற இந்த உலகம், உலகத்திற்கே மனித இனம் தோன்றியது ஆப்பிரிக்கா என்று சொன்னாலும் மனித இனம் அறிவு படைத்த இனமாக உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு இடம்தான் இந்த லெமூரியா கண்டம் என்ற தென்பகுதி. அது முற்காலத்திலே இந்த ஸ்ரீலங்கா உள்பட இந்த தென்பகுதியில் அமைந்திருந்த இந்த மக்கள் வாழ்ந்த இடம். இன்று குடிமம் என்ற ஒரு பகுதியில், சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் இந்த பழங்குடி மக்கள், அறிவு சார்ந்த மக்கள் வாழ்ந்த இடமாக இன்று கண்டறிந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த இன மக்களை அறிவு சார்ந்த மக்கள், அதாவது ஆய கலைகள் 64ஐயும் கற்றறிந்தவர்கள், உலகப் பொருட்களை பற்றியெல்லாம் சிந்தித்தவர்கள், இந்த உலகப் பொருட்களை எல்லாம் சிந்தித்த அவர்கள் இந்த உலகத்தினுடைய மூலப்பொருளை பற்றியும் சிந்தித்தார்கள். அதனால்தான் சித்தர் மரபிலே, ஞானியர் மரபிலே வந்த மூலர், அதாவது எது இந்த பிரபஞ்சத்திற்கு மூலமோ அதே மூலம்தான் தனக்கும் மூலமாக அமைந்திருக்கிறது. ஆக தன் மூலத்தை அறிந்தவன் எவனோ அவனே இந்த பிரபஞ்சத்தின் மூலத்தையும் அறியலாம். ஆகவேதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்,
வான் பற்றி நின்ற மறைபொருள் கோரிடின் அது ஊன் பற்றி நிற்கும் உணர்வுறும் மந்திரம் என்று சொன்னார். ஆக அந்த திருமூலர் புலன் வழி இன்பத்தை குறிப்பிடவில்லை. அதாவது அழியும் இன்பம், அதைத்தான் இதை சிற்றின்பம் என்றார்கள். மாறும் இன்பம், புலன் இன்பம். ஆக புலன் இன்பத்தையும் கடந்த ஒரு இன்பம், சிற்றின்பத்தையும் கடந்த ஒரு பேரின்பம் ஒன்று உண்டு. ஆக அந்த பேரின்பம் மூலத்தை அறிந்தால் உண்டு. ஆகவேதான் அந்த திருமூலர் தன்னிடத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கு எது மூலமோ அதுவே தனக்கும் மூலம் என்று மூலப்பொருளை உணர்ந்தவர். அதனால்தான் அவர் திருமூலர். அவர் இயற்றிய நூல்தான் திருமந்திரம். ஆகவே அவர் உணர்ந்த அந்த உணர்வு உலகெங்கும் பரவ வேண்டும். அதனால்தான் தானடைந்த அந்த இன்பம் எல்லா உயிர்களும், சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, இது பிற உயிர்கள் என்று சொல்லக்கூட சக உயிர்கள். எப்படி சக உதிரத்தை கொண்டவர்கள் சகோதரன், சக உதிரைகளை கொண்டது சகோதரி என்று அழைக்கின்றோமோ, அதைப் போல உயிர்கள், சக உயிர்கள், சக ஆன்மாக்கள். ஆகவேதான் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெரும் நோக்கத்திலே அந்த உண்மை பொருள், அதுதான் மாறாத பொருள், அதுதான் மெய்ப்பொருள். வள்ளுவரும் அதைத்தான் குறிப்பிடுகிறார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக அறிவு என்பது என்ன? இந்த மெய்ப்பொருளை உணர்வது. ஆக அந்த மெய்ப்பொருள்தான் மெய் உணர்வாய் உள்ளது. ஆக யார் ஒருவர் ஐம்புலன் உணர்வுகளை கடந்து உள்ளிருக்கின்ற கடந்த உள்ளுணர்வு, அதுதான் மெய் உணர்வு. ஆக எப்படி இந்த நாவின் சுவை உணர்வின் மூலம் உலகத்தில் உள்ள அத்துணை பொருட்களையும் சுவைத்து அறிகின்றோம், அதுதான் சுவை அறிவு. இந்த அறிவுக்கு காரணமே அந்த உணர்வுதான். அந்த உணர்வு இல்லையேல் அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லையேல் அறிவு இல்லை. அப்படி ஒரு புலன்களின் மூலம், புலன் உணர்வின் மூலம் பெறுகின்ற அனுபவம் அறிவு. அந்த அறிவுதான் புலன் அறிவு, சிற்றறிவு, ஐந்து அறிவு. ஆனால் மனிதனுக்குள்ளே ஐந்து உணர்வுகளையும் கடந்த ஒரு உணர்வு, ஐந்து அறிவுகளையும் கடந்த உள் அறிவு. அந்த அறிவுதான் நுண்ணறிவு. அதைத்தான் புத்தி என்றெல்லாம் சொன்னார். ஆக மனிதன் அந்த ஆறாவது உணர்வு என்ற பகுத்துணர்வு, அது அவனுக்கு பகுத்தறிவையும் மதிநுட்பம் நுண்ணறிவையும் கொடுக்கிறது. ஆகவேதான் அந்த நுண்ணறிவை பெற, அந்த மெய் அறிவை பெற ஒரு மனிதனுக்கு மெய் உணர்வு மிக மிக அவசியம். அந்த மெய் உணர்வை ஊட்டுவதுதான் உபதேசம். தேசம் ஐந்து பொருட்களால் ஆனது. இந்த பூமி என்ற திடப்பொருள், திரவப்பொருள், வெப்பப்பொருள், காற்றுப் பொருள், விண்பொருள் என்ற பஞ்சபூத பொருட்கள். இந்த ஐம்பெரும் பொருட்கள் தான் உலகம். ஆக இந்த உலகத்தை அறிந்து கொள்ளத்தான் கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், தோல் என்ற இந்த ஐந்து புலன்கள் இருக்கிறது. ஐந்து கருவிகளின் மூலம் உணரப்படுகிறது. ஆகவேதான் இந்த உலகம் உணரப்படுவது. அதைப் போல கடந்து உள்ளிருக்கின்ற உட்பொருளையும் உணரக்கூடியது. அதனால்தான் அதை இந்த உடலை கடந்து, மனதை கடந்து, அறிவை கடந்து உள் இருக்கின்ற உட்பொருள், அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் பரம்பொருள். அந்த பொருளை அறிவதுதான் அறிவு.
ஆகவே புலன் அறிவை பெற்றவன் அந்த உண்மையை அறியாமல் இருந்தால் அவன் முழு மனிதன் என்று அழைக்கப்பட மாட்டான். அதனால்தான் மனிதன் நிறை மனிதனாக மாற வேண்டும். அந்த நிறை நிலையை அடைகின்ற நிலையை மனித குலத்திற்கு எடுத்து உரைத்த ஒரு இனம்தான் தமிழ் இனம். ஆக தமிழினம் சாதாரணமானதல்ல. ஒரு முக்கோணத்தினுடைய மையம், அதனால்தான் முக்கோணம், அதன் மையத்தில் ஒரு புள்ளி, அதுதான் முக்கோண தத்துவம். அந்த புள்ளி என்ற ஒரு பெரும்பொருள்தான் இயலாக இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ் என்று முத்தமிழாக வெளிவந்தது. ஆகவேதான் இந்த தமிழ் இத், ஆ, இம், ஈ, இல். இத் என்பது மறைந்திருக்கும் தீ. இங்கே தீ என்றால் ஒளி, தீ என்றால் ஜோதி, வெளிச்சம். ஆக இந்த இருளிலே அந்த இத்து என்ற மூலப்பொருள் அமிழ்ந்திருந்தது, ஒடுங்கி இருந்தது. அந்த மூலப்பொருள் தன்னைத்தானே நினைவு கொண்டு, தன்னைத்தானே விழித்துக் கொண்டு, அதுவே இம் என்று சுழன்றது, அசைந்தது. அந்த அசைவு ஓசை, இசை என்று மாறியது. ஆகவேதான் அந்த ஓங்காரம், அந்த நாதம், அந்த நாதமானது இத், ஆ, இம், ஈ, இல், அதுவே சுழன்று 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 அந்த சுழற்சியின் வெப்பத்தால் அதுவே ஒளியானது, ஜோதியானது. ஆக மிக பெரும் சப்தத்துடன் அந்த வெளிச்சம் வெளிப்பட்டது. ஆக தமிழ் ஆதியில் இருந்த அந்த மூலம்தான் இப்பொழுது தமிழாக வெளிவந்தது. ஆக தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அதுதான் இயல்பு. அந்த இயல்பாக இருந்த அந்த மூலப்பொருள்தான் தன்னைத்தானே எண்ணி நினைத்து, அந்த நினைப்பால் சுழன்று, சுழன்றிய வேகத்தால் ஒளியாக வெளிப்பட்டது. இதுதான் தமிழ். இந்த தமிழை உணர்ந்தவர்கள்தான் தமிழர்கள். அதனால்தான் இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய அந்த மூலத்தை உணர்ந்தவர்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலக மக்களுக்கு உண்டு. ஆகவேதான் உலக மாந்தர்கள் தங்களுடைய முன்னோடிகள், அதாவது மனித குலத்தினுடைய முன்னோடிகளாய் விளங்குகின்ற முன்னோர்கள், அவர்கள்தான் தமிழர்கள். ஆக உலகளாவிய இருக்கின்ற மக்கள் அனைவரும் வணக்கத்திற்கு உரிய தமிழர்களை காப்பது அவர்களின் கடமை. ஆனால் அந்த கடமைகளையெல்லாம் மறந்து இலங்கையில் தனி மனிதர்களினுடைய ஆசாபாசங்களால், பேராசைகளால் மனித குலத்திற்கே கலை, கலாச்சாரம், பண்பாடு இவைகளையெல்லாம் மனித குலத்திற்கு கொடுத்த அந்த இனத்தையே அழிக்க முற்படுகின்ற பொழுது என்னவென்று சொல்வது? இது தமிழ் இனத்தை அழிப்பது அல்ல, தன் இனத்தை தானே அழித்துக் கொள்ளுகின்ற நிலை. முன்னோர்களை பாதுகாப்பதும், முன்னோர்கள் சொல்வதை செவிமடுத்து, அது நல்லது கெட்டது ஆய்ந்து நல்லவைகளை எடுத்து வாழ்க்கை முறைப்படுத்திக் கொள்வது. ஆகவேதான் தமிழ் வருகின்ற காலத்தில் இந்த தமிழ் உலகை ஆளும். ஆக தமிழ் உலகை ஆளும்.
அப்பொழுது அந்த தமிழ் ஓர் உலக நல் ஆட்சியாய், சமதர்ம சமத்துவ ஆட்சியாய், அற ஆட்சியாய், அன்பான ஆட்சியாய், அதுவே இறை ஆட்சி. ஆக இந்த உலகத்திற்கு இறை ஆட்சி, அருள் ஆட்சி மலர்ந்தே தீரும். அந்த ஆட்சியை முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது தமிழ்தான். ஆகவேதான் இதை புரிந்து கொள்ளாமல் அந்த தமிழ் மொழியை, தமிழ் உணர்வை, தமிழ் பேசுகின்ற அந்த தமிழ் மக்களை துன்பப்படுத்துவது என்பது மனித குலத்தையே அழிவுக்கு கொண்டு செல்லுகின்ற நிகழ்ச்சிதான். ஆகவேதான் உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த இனத்தையும் அடிமைப்படுத்துவதோ, அடக்குவதோ அல்லது அவர்களை அழிப்பதோ கூடாது. ஏனென்றால் இந்த உலகில் தோன்றுகின்ற ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்காகத்தான் பிறக்கிறது. இந்த பூமி மனிதனுக்கு சொந்தமா என்றால், இந்த பூமிக்கு சொந்தம் மனிதன். பூமியிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். நிர்வாகத்திற்காக நாம் பிரித்துக் கொண்டோம். இதுவரை இந்த எல்லை வரை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். இந்த எல்லை வரை பாதுகாப்பது எங்கள் கடமை. ஆகவேதான் உலகத்தை ஒன்றாக காண்பது, இந்த உலகில் உள்ள நிலத்தை, இந்த உலகில் உள்ள நீரை, இந்த உலகில் உள்ள காடுகளை, இந்த உலகில் உள்ள உயிர் இனங்களை பாதுகாப்பது மனிதகுலத்தினுடைய கடமை. ஆக மனிதகுலம் தன்னுடைய கடமையை முதலில் தான் யார், தன்னுடைய கடமை என்ன என்பதை மறந்துவிட்டது. ஆகவேதான் தான் ஓர் அளவற்ற, எல்லையற்ற, நிகரற்ற அந்த ஆற்றலினுடைய அம்சம். ஆக அந்த அம்சத்தை உணர்ந்து எல்லோரும் அதே அம்சத்தை சார்ந்தவர்கள்தான். அதனால்தான் இங்கிருக்கின்ற இந்த தர்மம், அறம் சொல்லுகிறது, எல்லாம் ஒன்று. அதை அன்றே சொன்னார்கள், தெய்வம் உண்டென்றிரு, அது ஒன்றென்று இரு. அந்த ஒன்றின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்று. இந்த உடலிலே பல்வேறு மாற்றங்கள், உடையில் பல்வேறு மாற்றங்கள், மொழியில் பல்வேறு மாற்றங்கள், நடை உடை பாவனைகளில் மாற்றங்கள். ஆக மாற்றங்கள் வேறாக இருந்தாலும் உள்ளிருக்கின்ற உட்பொருள் ஒன்றுதான். தங்கம், தங்கத்திலான பொருட்கள், காதில் அணிகின்ற காதணி தோடு, மூக்கில் அணிகின்றது மூக்குத்தி, கழுத்தில் அணிகின்ற கழுத்து மாலை, மணிக்கட்டில் அணிகின்ற வளையல், விரல்களில் அணிகின்ற மோதிரம், இடையில் அணிகின்ற ஒட்டியானம் போன்ற பல்வேறு உருவங்கள், பல்வேறு பெயர்கள். ஆனால் அடிப்படையில் தங்கத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஒரே பொருள்தான், மண் என்ற ஒரே பொருள்தான். மட்கலங்கள், மண்ணினாலான பொருட்கள் பல்வேறு பெயர்களும் பல்வேறு உருவங்களையும் கொண்டது. மரம் ஒன்றுதான், மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பொருட்கள், அதனுடைய பெயர்கள் எல்லாம் வேறு. ஆக உண்மையில் ஒன்றுதான் எல்லாமாக இருக்கிறது. அந்த உண்மை பொருள் ஒன்று என்பதை உணர்ந்தால் நாம் அனைவரும் ஒன்று என்ற ஒற்றுமை உணர்வு, அதுதான் மனிதநேய ஒற்றுமை. எல்லா உயிர்களையும் காணுகின்ற ஆத்மநேய ஒற்றுமை. அந்த ஒற்றுமை உணர்வு மக்களிடையே தோன்ற வேண்டும். மறைந்த தன்னுடைய நினைவை மீண்டும், தன்னை மறந்த மனிதன், அதாவது மயக்கம், மதி மயக்கம், மது போதனையால், மதுவால் வந்த மயக்கம்,
பொருள் செல்வத்தால் செருக்கால் வந்த மயக்கம், பதவியால் வந்த மயக்கம், அதிகாரத்தால் வந்த மயக்கம், உடல் வலிமையால் வந்த மயக்கம், புகழ் மயக்கம் என்று பல மயக்கங்கள் மனித மதியை மறைக்கிறது. மாயை. ஆகவேதான் இந்த மயக்கத்தில் இருந்து மனித குலத்தை விடுவிக்க வேண்டும். மனிதனை மனிதனாக்க வேண்டும். மனிதனை உயர் மனிதனாக மனிதனாக்க வேண்டும். ஆகவேதான் மனித குலத்தின் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள்தான் இந்த தமிழ் மக்கள். இவர்களை பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமைதான். ஆகவே இதுவரை அதை மறந்து அந்த தமிழ் இன மக்களை உலகளாவிய நிலைகளில் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இன்று உலகம் அதனுடைய அந்த செயலால் வந்த விளைவு, இந்த விளைவுதான் இன்று மனித குலத்திற்கு பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அளிக்கிறது. ஆகவேதான் நல் எண்ணம் கொண்ட மக்கள்களால் ஒன்றுபடுத்துவது, எல்லாம் ஒன்று என்ற உண்மை, ஒரே ஜோதியில் இருந்து தோன்றிய விளக்குகள் தான். ஆகவேதான் எல்லாம் ஒரே ஒரு ஜோதி, பரஞ்சோதி. அந்த பரஞ்சோதியிலிருந்து தோன்றியதுதான் அனைத்து ஜோதிகளும். அதுவே பஞ்சபூதங்களாக, அதுவே நீர் வாழ்வன, தாவரம் ஊர்வன, பரப்பன, நடப்பன, மனிதன் என்று எல்லா உயிர்களும் அதிலிருந்தே தோன்றியது. ஆக தோற்றத்தில் மாறுதலாக இருந்தாலும், மாற்றங்கள் இருந்தாலும், ஆனால் கடந்த உள்ளே ஒருபோது மாற்றமில்லை. அந்த உண்மையை உணர்ந்தால் இரண்டு என்பது இல்லை, இரண்டல்ல. கணவன் மனைவி பார்ப்பதற்கு இரண்டுதான், ஆனால் உண்மையில் அவர்கள் இரண்டல்ல, ஈருடல் ஓர் உயிர் என்பார்கள். ஆகவேதான் இன்று காணும் பொருள் அனைத்தும் அந்த உண்மையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஆகவேதான் அந்த உண்மையை உணர வைப்பதுதான் யோகம். மனிதனுடைய உடல் நிலை, உளநிலை, அறிவு என்ற உயிர்நிலை, இந்த நிலைகளை எல்லாம் எடுத்துரைத்து, நீ இந்த உடலா? இல்லை. இந்த மனமா? இல்லை. அறிவா? இல்லை. இவைகளையெல்லாம் கடந்த உள் பொருள் நீ, உள் ஜோதி நீ, உள் பொருள் நீ. ஆகவேதான் உன்னை உணர்வாய், உன்னை நம்பு. நீ சாதாரணமான ஆற்றல் பெற்றவன் அல்ல, மாபெரும் ஆற்றல் பெற்றவன். மகா சக்தி உனக்குள்ளே இருக்கிறது. உடல் சக்தி, மூச்சு சக்தி, மனோசக்தி, அறிவு சக்தி என்ற இந்த சக்திகளுக்கு மேலான சக்தி, அதுதான் மகா சக்தி. அந்த சக்தி உனக்குள்ளே இருக்கிறது. அந்த சக்தி நீ உணர்ந்தால், நீ எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பதை நீ உணர்வாய், அனுபவ பூர்வமாக உணர்வாய். ஏனெனில் உன்னை உணர்வது பார்ப்பது அல்ல. கடவுள் என்பது பார்க்கும் பொருள் அல்ல, உணரும் பொருள். ஆகவேதான் அந்த உணரும் பொருளை மெய்யுணர்வின் மூலம் உணர்தல். ஆக அந்த மெய்யுணர்வை பெற்றவர்கள் தமிழர்கள். ஆகவேதான் தமிழ் இனம் வரும் காலத்தில் எல்லா மனித குலத்திற்கும் வழிகாட்டியாய் திகழ்வார்கள். தானும் வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைப்பார்கள். ஆகவேதான் தமிழ் இனம் தழைக்க, தமிழ் இனத்தின் மூலம் உலகமெல்லாம் ஒன்றுபட, ஆக தமிழர்களே ஒன்றுபடுவீர், மனித குலத்தை ஒன்றுபடுத்துவீர். உங்களினுடைய இணக்கம்தான் இந்த உலகத்தையே அமைதிப்படுத்தும்.
நல்லோரின் இணக்கமும் உறவுகளும் உலகளாவிய நிலைகளில் எல்லா மக்களும் ஒன்று என்று உணரத் துவங்குவார்கள். அந்த உணர்கின்ற நிலைகளிலே வேறுபாடு இல்லை, பிரிவினைகள் இல்லை, வேற்றுமை உணர்வே இல்லை, எல்லாம் ஒன்று. அந்த ஒன்று என்று வருகின்ற பொழுது அங்கே என்ன உணர்வு? அன்பு உணர்வுதான். அங்கே இரண்டு என்ற வேற்றுமை உணர்வு இல்லை, வெறுப்பு இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை, கடும்பற்று இல்லை, அகங்காரம் இல்லை, கர்வம் இல்லை, பொறாமை இல்லை. ஆகவே எல்லாம் இல்லாத நிலை, அதுதான் மாசற்ற நிலை. ஆக மனிதன் மாசற்ற மனிதனாக, அந்த மனிதனே நிறை நிலை மனிதனாக இருப்பவர்கள்தான் தமிழர்கள். ஆக அவர்களின் காலம் வருகிறது, அவர்களின் வழிகாட்டுதல் வருகிறது, அவர்களினுடைய ஆளுமை வருகிறது. அந்த ஆளுமையின் மூலம்தான் சத்திய யுகம் பிறக்கிறது. ஆகவே வருங்காலம் நல் உலகமாக மாறும். இதுவரை நடந்தது கீதையின் சொற்படி நன்றாகவே நடந்திருக்கிறது. இனி நடப்பது நன்றாகவே நடக்கும். யாரெல்லாம் இந்த மனித குலத்தை ஆளுமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணங்களெல்லாம் மாறிவிடும். ஆகவேதான் உலகத் தலைவர்களினுடைய மனங்களிலே இந்த மாசுகளெல்லாம் நீங்கி அடக்குமுறை என்பது மாறி அன்பு முறை, அந்த நெறிமுறை, ஆட்சி முறைகள் அனைத்தும் அறநெறி. ஆகவேதான் அன்பு வழியில் அறநெறி காத்தல், அந்த அறநெறியோடு வாழுகின்ற மக்களின் காலம் வருகிறது. இதுதான் விண்ணுலகில் இருந்து வருகின்ற ஒரு இறை ஆட்சி. ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் அந்த இறை ஆட்சி மலர உலகமே இறையாட்சியாய் மாறும். ஆகவே அந்த இறை ஆட்சி, அருள் ஆட்சி, அற ஆட்சி மலர பரிபூரண நல்லாசிகள். தங்களுடைய இந்த ஆன்மீக கருத்துக்களை மனதிருத்துகின்ற ஒவ்வொரு மகனும் மனதில் இருந்து மாசகற்றிக் கொள்வான். அவன் மனதிலே எந்த விதமான தீய எண்ணங்களும் எழாமல் இருப்பதற்கு தங்களுடைய இந்த கருத்துக்கள், இந்த உரை என்பது மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. உன்னையே நீ அறிவாய், உலக தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கூறிய அந்த கருத்தும் நீங்கள் பேசுகின்ற பொழுது மனதில் எழுந்தது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நீங்கள் உரைத்தீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, வடக்கில் இருக்கின்ற அதிகமான பாடசாலைகள், பனை அபிவிருத்தி சபை, சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம், கோப்பாய் சுகாதார பணிமனை ஆகியவற்றுக்கெல்லாம் சென்று நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பணியை, யோகா பணியை மிக சிறப்பாக மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்பதை நீங்கள் உலகெங்கும் எடுத்து கூறி வருகின்றீர்கள். உலக அமைதிக்காக தினமும் 1 நிமிட அமைதி காத்தல் பணியை மேற்கொள்கின்றீர்கள். அதனை இப்பொழுது எமக்கு விளக்குவீர்களாக. என் அன்புக்குரிய உலக அறிவாளிகளே, தனி மனிதன் பார்ப்பதற்கு தனி மனிதன்தான். கடலில் இருக்கின்ற ஒரு துளியை எடுத்தால் அது ஒரு துளிதான். ஆனால் கடலை தவிர்த்து அது வேறு அல்ல. அதைப் போல மனிதன் தனித்துவம் பெற்றவன் அல்ல. மனிதன் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளவன். ஆகவே பிரபஞ்சம் வேறு, தனி மனிதன் வேறு அல்ல.
அணு முதல் அண்டம் வரை. இந்த அணுவே அண்டமாகிறது. பல்வேறு பொருட்களாகி அந்த பல்வேறு பொருட்களினுடைய நிலைதான் பேரண்டமாக பரிணமித்திருக்கிறது. அதைப்போல தனி மனிதன் என்பவன் இந்த முக்கோணம் புள்ளி. இந்த ஒரு தனி மனிதன் உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை, தனி ஆன்ம நிலை, இது பேரான்ம நிலை. இந்த ஐந்தில் இந்த தனி மனித ஆன்மா இந்த உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற இந்த 4 நிலைகளோடு தொடர்பு கொண்டு உடலே நான் என்றும், மனமே நான் என்றும், அறிவே நான் என்றும் கொள்ளுகின்ற மனப்பான்மையை பெற்றது. அதனால் இந்த உடல் தன்மை, மனத்தன்மை, அறிவுத்தன்மை உடைய இந்த தன்மை உடையதாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது இந்த தன்மைகளை கடந்து ஒரு பெருந்தன்மை, அதுதான் இறைத்தன்மை. ஆக இந்த பேர் ஆன்மா, பேரறிவு நிலை, ஆக இந்த ஜீவ ஆன்மா இந்த சிவ ஆன்மாவோடு ஒன்றுகிற பொழுது இந்த நான், இந்த சிறிய நான், இந்த ஜீவ ஆன்ம நிலை பரமான்ம நிலையோடு ஒன்றுகிறது. அட்டாச்ட். இந்த நிலைகளில், இந்த 3 நிலைகளிலிருந்து டிட்டாச்ட். அப்பொழுது இது எதனோடு தொடர்பு கொள்ளுகிறதோ அதுவாகிறது. அதனால் தான் மனமே, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய். ஆகவே இது இதுவாக நினைக்கின்ற பொழுது இதன் தன்மையை பெறுகிறது. ஆனால் இதுவோ அந்த பேரறிவோடு இணைந்து கொள்ளுகிற பொழுது அந்த பேர் அறிவினுடைய தன்மை, அதுதான் இயல்பு, மகத்தான இயல்பு, பேரியல்பு, அது இறை இயல்பு. ஆகவேதான் இந்த ஜீவன் இறை இயல்பை கொண்டவன். ஆகவேதான் நீ இது அல்ல, நீ உடல் அல்ல, நீ மனமல்ல, நீ அறிவல்ல, நீ அது. இதைத்தான் நாம் தியானத்திலே இந்த சின்முத்திரையை பிடித்து காட்டுவோம். நீ அது. ஆகவேதான் எப்பொழுதும் நீ இந்த உயர்ந்த சிந்தனையை சிந்திக்கின்ற பொழுது நீ அதுவாகிறாய், நீ பேரறிவாகிறாய், நீ பெரும் தன்மையுடையவனாகிறாய். ஆகவேதான் மனிதன் மனிதனாக உருவாக்க மனிதனுக்கு எப்பொழுதுமே 5 உணர்வுகள், அது எல்லாம் மிருக குணம் படைத்தவைகள். 6வது உணர்வு, அதுதான் மனிதனாக்குகிறது. இந்த 5 உணர்வுகளை கடந்து இதுதான் பகுத்து உணர்கின்ற பகுத்தறிவு, நெற்றிக்கண். ஆகவேதான் ஒரு மனிதன் இந்த நெற்றிக்கண் உணர்வை பெறாமல் அவனால் மனிதனாக இருக்க முடியாது. இந்த உச்சியில் அவனுக்கு உரிய இருப்பு நிலை. அந்த உச்சியை அடையாதவரை ஒரு மனிதன் தன்னுள் இருக்கின்ற தன்னிலையை அறிய முடியாது. ஆகவேதான் மனிதனை மனிதனாக்குவதும் மனிதனை மனிதனாக்குவதும் இந்த யோக கலை. இதுவே முன்னோர்கள், அதாவது இன்று யோகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஃபாதர் ஆஃப் யோகா பதஞ்சலி என்று எடுத்துரைப்பார்கள். பதஞ்சலியும் திருமூலரும் மற்ற அறுவரும் சேர்ந்து இந்த கலையை நந்தி என்ற ஒரு பெரும் முனிவரிடம் இந்த கலைகளை கற்றார்கள். எண்மர் அடங்கிய குழு. பதஞ்சலி இதை சமஸ்கிருதத்தில் அஷ்டாங்க யோகத்தை அவர் சமஸ்கிருத நூலிலே இயற்றினார். அதே அஷ்ட அங்க யோகத்தை தமிழில் திருமந்திரம் என்று திருமூலர் இயற்றினார். வடக்கே அது சென்றதால்
அந்த சமஸ்கிருத மொழியின் மூலம் யோக சூத்திரம் உலகெங்கும் பரவியது. ஆனால் செந்தமிழ் மூலம் இயற்றிய இந்த திருமந்திரம் அதை உணரக்கூடிய மக்கள் குறைவாக இருந்ததால் இது உலகெங்கும் பரவாமல் நின்றுவிட்டது. இது காலம், இதுவே தருணம். மனிதன் தன்னைத்தான் அறிவதற்குரிய அறிவு தோன்றுகின்ற காலம் இது. மனிதன் மனிதனாவதற்கு உரிய தருணம் இது. அதனால்தான் என் அன்புக்குரிய மக்களே, இந்த தருணத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். இதுவே நல்ல தருணம், உன்னை அறிகின்ற தருணம், உன்னை அறிந்து இந்த தரணையை உயர்த்துகின்ற தருணம். ஆகவேதான் இந்த தருணத்தை முழுமையாக பயன்படுத்துதல். அதனால் தான் மனிதகுலம் இந்த தருணத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற பெரும் நோக்கிலே தன்னை தேடி வருகின்ற மக்களுக்கு இந்த உண்மையை எடுத்துரைத்தாலும் பல மக்கள் இந்த உண்மையை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற நிலைகளில்தான் இதற்கு நாமாக சென்று யாரெல்லாம் இந்த உண்மையை உணர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நாம் இதை தொட்டு உணர்த்துவோம். அதனால் தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஆக தொட்டு காட்டுவது இதுதான் அது. ஆகவேதான் உன்னுள்ளே மறைந்து கிடக்கின்ற மாபெரும் மறைபொருள் இது. எந்த ஒன்று உன் உடலையும் உளத்தையும் உயிரையும் இயக்குகிறதோ அந்த உருபொருள்தான் இது. இந்த உரு பொருளை நீ பற்று. உடலை கடந்து, மனதை கடந்து, அறிவை கடந்து உள்பற்று. அதுதான் உள்பற்று. அந்த கடவுளை பற்றினால் நீ அதுவாகலாம். அந்த கடவுளின் தன்மையுடையவனாய் திகழலாம். ஆகவேதான் மனிதனை மனிதனாக்குவதும் மனிதனை மனிதனாக்குவதற்கு உரிய இந்த பயிற்சிகள். ஆக இந்த பயிற்சிகளின் மூலம் மனிதகுலம் மிக விரைவில் இது நடக்குமா என்றால் நடந்தே தீரும். நடப்பதற்கு உரிய சூழல்கள் தான் உருவாகி வருகிறது. ஆக இதுவரை மக்களிடையே ஏற்படுத்திய தேவையற்ற கற்பனைகள். ஆகவேதான் இதை உன்னை நம்பு, இது வேறு யாரையும் நம்ப சொல்லவில்லை. கற்பனைகளை நம்பாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை ஏற்றுக்கொள். ஆகவேதான் அதற்கு உரிய ஒரு இடம்தான் நெற்றிக்கண். இந்த நெற்றிக்கண்ணில் இருப்பவர்தான் முருகப்பெருமான். ஒளி படைத்தவர். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய மாபெரும் சக்தி அது. ஆகவேதான் அந்த சக்தியை வழிபடக்கூடியவர்கள்தான் முன்னோர்கள். அந்த உண்மை ஜோதியை, அந்த ஜோதியே வேலாக அமைகிறது. அந்த வேல் அற்புதமான வேல். அதுதான் அன்பு வேல், அருள் வேல், ஆற்றல் வேல், ஞானவேல், சக்தி கொடுத்த சக்தி வேல், வீரவேல், வெற்றி வேல் என்றெல்லாம் அந்த வேல். அந்த வேல்தான் அறிவு. தமிழர்கள் மூட பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல. இயற்கையை வணங்கியவர்கள், இயற்கையோடு இயற்கையாய் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு இவைகளெல்லாம் மனித குலத்திற்கு உரித்தானவைகள். ஆகவேதான் இந்த பண்பு, இந்த அறிவு தோன்றுகின்ற பொழுது இந்த பண்புகளும் விரிவடைகிறது. இந்த பண்புகள் தான் தமிழர்களின் பண்பு, தமிழர்களின் பண்பாடு. ஆகவே இந்த பண்பாட்டின் மூலம் உலகம் அமைதியடைந்தே தீரும். வந்தாரை எல்லாம் வாழ்விக்கும் தமிழ். ஆகவேதான் வந்தாரை வாழ்விக்கிறது என்றால் தன்னை வாழ்விக்காமலா போகும். ஆகவே நிச்சயம் உலகம் உய்வு பெறும், உயர்வு பெறும். அந்த உயர்வு பெறுவதற்கான காலம் இது. ஆகவே தனி மனிதன் அவனுடைய உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற இந்த 3 நிலைகளையும் முறைப்படுத்திக் கொண்டால் போதும்.
உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆக இந்த முதலிலே இந்த உடல், இந்த உடல் நலத்திற்கான பயிற்சி. அடுத்தது மூச்சின் மூலம் மனதை முறைப்படுத்தல், மூச்சு பயிற்சியும் மனப்பயிற்சியும். இந்த அறிவுக்கு உரிய கருப்பயிற்சி, அதுவே தியானம். ஆகவே ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, மனவள பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சி என்ற தியான பயிற்சி, இவைகளின் மூலம் தனி மனிதனை உயர்வுபடுத்துவதின் மூலம் அவன் உணர்ந்த அந்த உணர்வினை எல்லோருக்கும் உணர்த்துகிறான். ஆகவேதான் தமிழர்கள் இந்த உணர்வை பெற்றால் நிச்சயம் இந்த உலகத்தை உய்வாக்க முடியும். அதனால்தான் தமிழ் மக்களே, உங்களை உணருங்கள். தமிழா, நீ உயர்ந்தால் தரணியே உயரும். ஆக உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உன்னிடம் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து கொள். அந்த உண்மையின்படி நீ நடந்தால் இந்த உலகம் உண்மையாகவே மாறும். நல் உலகம் தோன்றும். ஆகவே இந்த நல்லுலகம் தோன்ற நீ பொறுப்பை எடுத்துக் கொள்வாய். நான் இந்த உலகத்தை உயர்த்துவேன், நான் அமைதியாவேன், உலகத்தை அமைதியாக்குவேன். ஆகுக ஆக்குக. ஆகவேதான் நான் அமைதியாவேன், உலகை அமைதியாக்குவேன். நான் உயர்வடைவேன், உலகத்தை உயர்வடையச் செய்வேன். நான் ஆனந்தமாயிருப்பேன், உலகத்தை ஆனந்தமாக்குவேன். ஆகவே இந்த அடிப்படையில் மனிதகுலம் மிகச்சிறந்த மனிதகுலமாக மாறும். நிச்சயம் மாறும். உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரம்சோதி குருமகான் அவர்கள் தமிழ் காட்சி ஊடகத்தை இன்றைய தினம் அலங்கரித்திருக்கின்றார். அருமையான கருத்துக்கள். தமிழ் ஆன்மீகத்துக்குள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்திருக்கின்றது என்பதை அவருடைய உரை மிக சிறப்பாக எடுத்து விளக்கியிருக்கின்றது. மண்ணை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது நாங்கள் அன்றாடம் கேட்கின்ற பாடலில் ஒன்று நினைவுக்கு வந்தது. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்தான் இறுதியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வடித்த வரிகள் நினைவுக்கு வந்தன. அன்பால் எதனையும் சாதிக்கலாம், அன்பால் எதனையும் வெல்லலாம் என்பதை தங்களுடைய ஆன்மீக கருத்துக்கள் மிக உறுதியாக எடுத்து கூறியிருக்கின்றன. உலக அமைதிக்காக ஒவ்வொரு நாளும் 11 மணி 11 நிமிடங்களில் அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு பயிற்சி. அந்த முக்கோணம் மையப்புள்ளி, அந்த முக்கோணத்தின் ஒரு பகுதி ஆ, அடித்தளம் ஊ, மற்றொரு புறம் இம். இந்த மூன்றையும் கடந்து உள்ளிருப்பதுதான் அந்த புள்ளி. அதுதான் ஆதி மூலம், அதுதான் ஆதி குரு, அதுதான் ஆதி சிவம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற முழு முதற் பொருள். அந்த பொருள்தான் அமைதியில் இருந்து தோன்றுகிறது. பேரமைதி நிலை அது. அதனால்தான் ஓம்காரம் என்ற ஒன்று அகர உகர மகரமாக விளங்குகின்றது. அகரம் என்பது விழிப்பு நிலை, உகரம் என்பது கனவு நிலை, மகரம் என்பது உறக்க நிலை. ஆக இந்த 3 நிலைகளுக்கும் உள்ளிருப்பதுதான் அமைதி நிலை, பேரமைதி நிலை. ஆக இந்த பேரமைதியில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. இந்த ஆ என்பதுதான் படைப்பாற்றல், ஊ என்பது காக்கும் ஆற்றல், இம் என்பது ஒடுக்கும் ஆற்றல். ஆக படைப்பது, காப்பது, ஒடுக்குவது என்ற
மூன்று இயக்கங்களும் இந்த புள்ளியில் இருந்தே, இந்த பேரமைதியில் இருந்தே தோன்றுகிறது. ஆக பிரபஞ்சத்தின் மையமே இந்த புள்ளிதான். அதனால்தான் இந்த ஆ, இதுவே சரியை, கீழ் இருப்பது கிரியை, இந்த கோணம் யோகம், மையத்தில் இருப்பதுதான் ஞானம். ஆக அந்த பேர் இயல்பை அடைகின்ற நிலைதான் ஞான நிலை. ஆக இவைகள்தான், இவைகளை மூச்சு, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாசியை பிடிக்க வேண்டாம். ஆகவேதான் ஒரு புறம் ஆ, மூச்சை இழுத்தல், கீழே மூச்சை நிறுத்தல், மேலே மூச்சு விடுதல், புள்ளி மூச்சற்ற அமைதி நிலை. மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. ஆகவே இந்த மூச்சு எங்கு இருக்கிறதோ அங்கு மனம் இருக்கிறது. மூச்சு எங்கு இல்லையோ அங்கு மனம் இல்லை. எங்கு மனம் இல்லையோ அங்கு எண்ணம் இல்லை. எங்கு எண்ணம் இல்லையோ அதுவே ஆனந்த அமைதி நிலை. ஆக மனிதனிடத்திலே அந்த ஆனந்த அமைதி நிலை கடந்து உள்ளே இருக்கிறது. அது பருவுடல், நுண்ணுடல், அறிவுடல் என்ற மூன்று உடலையும் கடந்து உள் இருக்கிறது. ஆகவே மனம் அமைதியை தேட வேண்டும் என்றால், ஒன்று ஆ என்பது புறமனம், ஊ என்பது கனவு மனம், இம் என்பது உறக்க மனம். இந்த மூன்று மனங்களையும் கடந்து உள் இருப்பதே அமைதி மனம். அதுதான் பேரன்பு மனம், பேரறிவு மனம், பேராற்றல் மனம், பேரானந்த மனம், பேரருள் மனம், பேரமைதி மனம். ஆகவேதான் அந்த மனத்திற்கு கொண்டு செல்லுவது. அதனால்தான் மூச்சை இழுப்பது, மூச்சை நிறுத்துவது, மூச்சை விடுவது, மூச்சற்ற அமைதி நிலைக்கு செல்வது. ஆகவேதான் மூச்சை இழுப்பது பூரகம், மூச்சை உள் நிறுத்துவது கும்பகம், மூச்சை விடுவது ரேசகம், மூச்சற்ற அமைதி நிலைதான் சூன்யகம். ஒன்றுமில்லாத நிலை, அமைதி நிலை. ஆகவேதான் இந்த தனி மனித மனம் அந்த அமைதிக்கு செல்லுகின்ற பொழுது, அந்த அமைதியில் இருந்து அலைகள், அமைதியின் அலைகள் அலையலையாய் அவரை சுற்றிலும் பரவி, அவருடைய குடும்பம், அவர் வாழுகின்ற சமுதாயம், அவர் வாழுகின்ற தேசம், அவர் வாழுகின்ற இந்த பூமி முழுவதும் அவரின் உள் இருந்து அமைதியின் அலைகள் பரவி உலகம் அமைதி அடைகிறது. ஆகவேதான் இந்த ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம், அதிக நேரம் தேவையில்லை. அதனால்தான் இது இழுப்பது 3 வினாடி, நிறுத்துவது 3 வினாடி, விடுவது 3 வினாடி, அமைதி 3 வினாடி. இதை கடிகார மூச்சாகவும் கொள்ளலாம். ஒரு கடிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது 1, 2, 3 உள்ளிழுத்தல், 4, 5, 6 மூச்சை நிறுத்தல், 7, 8, 9 மூச்சை விடுதல், 10, 11, 12 மூச்சற்ற அமைதி நிலை. 4 நிலைகள். இந்த 4 நிலைகள்தான் உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை, ஆன்ம நிலை. ஆக மனிதனை தன்னுள் இருக்கின்ற ஆன்ம நிலையோடு ஒன்றச் செய்வது. அந்த ஆன்ம நிலைதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரமான்ம நிலையோடு ஒன்றுதல். ஆகவே சுகமான இருக்கையில் அமர்ந்து கரங்கள் கோர்த்த நிலைகளிலே கண்களை லேசாக மூடி அல்லது கீழ் நோக்கி அரை பார்வையில் வைத்தல்.
1 நிமிட அமைதி. இதில் ஒரு சுழற்சிக்கு 12 வினாடிகள். மூச்சை இழுப்பது, நிறுத்துவது, விடுவது, அமைதி. இந்த ஒரு சுழற்சிக்கு 12 வினாடிகள். ஆக 5 சுழற்சிக்கு 1 நிமிடம். ஆக இந்த 1 நிமிடம் நாம் கடந்து உள்ளே சென்று தன்னுள் இருக்கின்ற அமைதியை உணர்ந்தால் நான் அந்த அமைதியை காப்பேன். என் குடும்ப அமைதி காப்பேன். என் தேச அமைதி காப்பேன். என் உலக அமைதி காப்பேன். ஆக தன்னுள் உணர்ந்த அந்த அமைதியை தன்னுடைய உறுதிமொழியாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள, குடும்ப அமைதிக்கும், தேச அமைதிக்கும், உலக அமைதிக்கும் நானே பொறுப்பு. ஆகவேதான் உலக சமாதானத்திற்கு, உலக அமைதிக்கு நானே பொறுப்பு. ஆக அந்த பொறுப்பை ஏற்று அந்த பொறுப்புணர்வோடு, அதுதான் கடமை உணர்வு. நான் அந்த உணர்ந்த நிலையில் இருந்து நான் என்னுள் இருக்கின்ற அந்த உண்மையை உணர்வேன். அந்த உண்மையை உலகத்திற்கு நான் எடுத்துரைப்பேன். ஆக என்னுள் இருக்கின்ற அமைதியை உணர்வேன். உலகை அமைதியாக்குவேன். ஆகவேதான் இந்த 1 நிமிடம் சுகமான இருக்கை, கண்கள் கீழ் நோக்கி அல்லது லேசாக மூடிய நிலை, கரங்கள் கோர்த்த நிலை. முதலிலே ஆழ்ந்த நீண்ட மூச்சை இழுத்து விடுதல், மூச்சை இழுத்தல், மூச்சை விடுதல். இப்பொழுது பயிற்சியை நாம் துவங்குவோம். மூச்சை இழுத்தல் 1, 2, 3, உள்நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12. 2 மூச்சை இழுத்தல் 1, 2, 3, உள்நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12. இழுத்தல் 1, 2, 3, உள்நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12. இழுத்தல், நிறுத்தல், விடுதல், அமைதி. இழுத்தல், நிறுத்தல், விடுதல், அமைதி. ஆழ்ந்த அமைதி. நான் அமைதி காப்பேன். குடும்ப அமைதி காப்பேன். தேச அமைதி காப்பேன். உலக அமைதி காப்பேன். மகிழ்ச்சி, சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். உலக அமைதிக்காக 1 நிமிட நேரம் அமைதி காத்த அத்துணை அன்பர்களுக்கும் உடல் நலமும், மனவளமும், பொருள் வளமும், மெய் ஞானமும் பெற்று மகிழ்வுடன், நிறைவுடன் நீடோடு வாழ்க. இதுவரை எம் தமிழ் இணைய டிவியின் மூலம், தொலைக்காட்சியின் மூலம், காணொளியின் மூலம் கண்ணுற்ற அத்துணை மெய் அன்பர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் பரிபூரண நல்லாசிகள். எம் தமிழ் காணொளி நீடோடு வாழ்க. வையகம் சாந்தியும், சமாதானமும், சந்தோஷமும் அடைக. சந்தோஷம். தங்களுடைய ஆசைக்கு மிக்க நன்றி. தங்களை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு அழைத்து வந்த தங்களின் சீடர்கள் சுவிட்சர்லாந்து குமார் அவர்களுக்கும், லண்டன் தம்பு அவர்களுக்கும், ஜெர்மனி கண்ணன் அவர்களுக்கும்
எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.